வணக்கம் சொந்தங்களே. நான் சொல்லலை காலையில் வெளியில் போயிட்டு இருந்தேன்னு போய் பயங்கரமாக வெயில்லையே அலைச்சலுங்க. தலையெல்லாம் மண்டையெல்லாம் சூடிட்டு போச்சு. காலையில் கூட நான் சப்பாத்தி ஒரு சப்பாத்தி தான் சாப்பிட்டேன். பசி கால் அடிச்சு போச்சு. வழியில் எதுவுமே சாப்பிடல. ஏன்னா பயம். அன்றைக்கி ஒரு குடத்துலேருந்து தண்ணி எடுத்து குடிச்சு நான் இப்போ இன்றைக்கி கூட ஒரு இடத்துல தண்ணி இருந்துச்சு, நான் குடிக்கல. பயம்தான். இன்னமும் சளி லைட்டாக இருக்குது. அப்புறம் வீட்டுக்கு வந்தால் சாப்பாடு எதுவும் செய்யலை. அம்மாவுக்கும் லைட்டாக சளி பிடிச்சிச்சு, உடம்பு சரியில்லை. அவளுக்கு கொஞ்சம் வெடி வேலை. என்ன பண்ணுறது ரெண்டு பேர்த்துக்கும். அப்புறம் மாலதிகிட்ட சொன்னேன். அதெல்லாம் மாலதி டான்னு செய்வாள். உடனே என்ன பண்ணிச்சு, ஒரு சாப்பாடு ஒன்று வாங்கிட்டு வந்துச்சு. எந்த கடையில் வாங்கிட்டு வந்துச்சுன்னு தெரில. ஆனால் பாருங்கள், சாப்பாடு நல்லா இருக்குதுங்க. அரிசி கொஞ்சம் சுமாராக இருக்குது. பாருங்கள், நாக்கப்பழம். இங்கே பாருங்கள், கூட்டு கொடுத்துருக்குறாங்க. ஏதோ சுரக்காய் கூட்டாட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு பொரியல், முட்டைக்கோசு கேரட்டு போட்டு ஒரு பொரியல், பாயாசம். இது பாருங்கள், மோர், ரசம். இங்கே பாருங்கள், இது சாம்பார், வத்த குழம்பு. இங்கே பாருங்கள், வடை. இத்தனையும் கொடுத்துருக்காங்க. இதான் சாப்பாடு. இதாக இருக்குது. அவங்க கவரில் தான் கட்டி கொடுத்தாங்க. நாங்கள் தான் இங்கே தனித்தனியாக போட்டுக்கிட்டோம். சாப்பாடு செய்யாத அன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறது, ஒரு நாளைக்கு வாங்கி சாப்பிட்டு தானே ஆகணும். அதனால் இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு இதுதாங்க. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க சாப்பிட்லாம்.